வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் பற்றி தான். ஸோ இசிஹெச்எஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாற்றம் வந்து வரப்போகுது. அதில் வந்து ஒன்று ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, ஒன்று வந்து 1 ஏப்ரல் 2024 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இசிஹெச்எஸ் கார்டோட பிரிண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கார்டு பிரிண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் ஒன் டைம் கான்ட்ரிபியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க்குக்கு தகுந்தாப்புல அதோட அமௌண்ட்டை வந்து நம்ம எப்போ கார்டு வாங்கணுமோ அந்த டைமில் வந்து செட்டில் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து புது கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கார்டு பிரிண்ட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 177 ரூபாயிலேருந்து 173 ரூபா 50 பைசா வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இங்கே 177 ரூபாய் இருந்தாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணும்போது. இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னாக்கா 173 ரூபா 50 பைசாவை வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா சேஞ்சு, உங்களோட டேட்டா எதனா சேஞ்ச் பண்ணுறீங்க கார்டில் அந்த மாதிரி இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே 177 ரூபாயிலேருந்து 173 ரூபா 50 பைசாவை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு கார்டு 16 கேபியோ இல்லை 32 கேபியோ பழைய கார்டு வச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் 64 கேபியோ வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 132 ரூபா 75 பைசாவாக இதுக்கு முன்னாடி இருந்தாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 130 ரூபா 13 பைசாவை வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு 64 கேபி கார்டு. அது வந்து புதுசாக மறுபடியும் ரீப்ரிண்ட்டுக்காக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறீங்க. லாஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அது வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 53 ரூபா 10 பைசாவை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 52 ரூபா 5 பைசாவை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 64 கேபி கார்டு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுனாக்கா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டோம். யாருக்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கு இல்லை கார்டு வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உங்களோட கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கார்டு பிரிண்ட்டுக்கான 8 மார்ச் 2024 இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்கனாக்கா இந்த ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கட் ஆகும். ஸோ இது வந்து பழைய ரேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது ரேட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ்ல புதிய ரூல் வரப்போது 1 ஏப்ரல் 2024 இந்த லெட்டர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரீஜனல் சென்டர் பெங்களூர் வந்து எடுத்திருக்காங்க இந்த லெட்டர் வந்து. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா பாலிகிளினிக்கும் எல்லா ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டருக்கும் வந்து ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா பெங்களூரில் எடுத்துருக்கனால கர்நாடகாவில் மட்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் இல்லை, எனக்கு வந்து எல்லா ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் வந்து மென்ஷன் பண்ணதுனால நம்ம வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி எல்லாம் டேட்டா கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்டும் ஆதார் கார்டும் வந்து லிங்க் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆச்சோ, நம்மளோட ஸ்பர்ஸும் ஆதார் கார்டும் எப்படி லிங்காக நம்ம பிவிடி பண்ணும்போது ஆத்தென்டிகேஷன் பண்ணி எப்படி லிங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இப்போ இசிஹெச்எஸ் கார்டும் ஆதார் கார்டும் வந்து லிங்க் பண்ணணும். யாரெல்லாம் புதுசாக கார்டு அப்ளை பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஆதார் கார்டு கேட்டிருக்கோம், அதுபடி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஆதார் கார்டில் வந்து ஓடிபி வந்து வந்திருக்காது. ஆனால் இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆதார் கார்டோட ஓடிபி வந்து அதோட ஆத்தென்டிகேஷன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு இசிஹெச்எஸ் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டில் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து எடுத்துக்கும். பேன் கார்டில் எப்படி நேம் தப்பாக இருந்தால் ஆதார் கார்டோட லிங்க் ஆகாது இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்ட்லேயோ இல்லை ஆதார் கார்ட்லேயோ வந்து நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ மிஸ் மேட்ச் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கார்டு லிங்க் ஆகாது, அதில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா நேமுமே இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் டாக்குமெண்ட் பற்றி பேசும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆதார் சிவில் டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆர்மி டாக்குமெண்ட்லேயோ இல்லை ஆர்மி டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி சிவில் டாக்குமெண்ட்லேயும் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வரும், இந்த மாதிரி அப்டேட் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் ரொம்ப வந்து பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒன்றா பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக தவிர, அதாவது யாருக்கெல்லாம் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாம் மிஸ்மேட்ச் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால் சேமாக வந்து எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக மாற்றத்துக்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தென்டிகேஷன் வந்து இதில் எப்படி பண்ணுவாங்கனாக்கா 2 விதமாக வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து உங்களோட ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ ஸோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அப்படி இல்லைனா ஆதாரை கூட பயோமெட்ரிக் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை 2 விதத்தில் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கலாம்.
மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து எங்கே போயிட்டு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பாலிகிளினிக்கில் இல்லைனாக்கா எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ஹாஸ்பிட்டலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்காக கியோஸ் இருக்கும். ஸோ அந்த கியோஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா NFC நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியோஸ்க்குனாக்கா நம்ம எப்படி ATM எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் கியோஸ்க்கு, அதே மாதிரி வந்து மிஷின் இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிகிளினிக்லையோ இல்லை எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலையோ கியோஸ் இருக்குன்ற பட்சத்தில் அங்கே நீங்கள் வந்து உங்களோட ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா NFC பார்த்தீங்கன்னாக்கா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷனு. நம்ம எப்படி இப்போது QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணி எப்படி மொபைலில் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் பண்ணுறதுக்காக இது வந்து NFC வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாலிகிளினிக்லையும் இருக்கும், எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும், சர்வீஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ECHS ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணுற மாதிரி அப்டேட் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும் பட்சத்தில், இல்லை நான் தேடி பார்த்து அது வந்து கிடைக்குதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதை பற்றின ஆத்தென்டிகேஷன், அதாவது ECHS கார்டு ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு எல்லா வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ECHS கார்டு அப்ளை பண்ணுறது, அதே போல் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இஷ்யூ இருந்தாக்கா அதை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நிறைய வியூஸ் போல் நிறைய பேர் வந்து பார்க்காதிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களும் சரி, இல்லை பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, பழைய வீடியோ பார்த்து உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.